ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னா, சிறுக்கீரை இருக்குது. சிறுக்கீரை வச்சு சிறுபருப்பை போட்டு கடையல் பண்ண போகிறோம். அந்த கடையில் தான் எப்படி பண்ணுறது, ஈஸியாக பண்ணிடலாம். அதை தான் நம்ம பண்ண. இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு மட்டும் சொல்லாதீங்க. பிகினர்ஸுக்கு அது கூட தெரியாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு ஒரு 50 கிராமும், அரை கட்டு கீரையும் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். சில பேர் மஞ்சத்தூளே போட மாட்டாங்க, ஏன்னா கீரையுடைய கலர் சேஞ்ச் ஆகிடுங்கிறதுனால. ஆனால் நான் போடுவேன். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், சைஸ் வெங்காயம் நீட் வாக்கில் கட் பண்ணது, பூண்டு ஒரு 6 பல் பூண்டு, சின்னோண்டு புளி, ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு. கடையை போடுறதுனால 2ஆக கட் பண்ணியிருக்கேன். 2 சின்ன தக்காளி, 2 புளி வேறு போட்டிருக்கோமா, அதனால் சின்ன தக்காளி 2 போட்டிருக்கேன். இவ்வளோ தான் நம்ம கீரைக்கு தேவையானது. கொஞ்சம் தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி நம்ம ஒரு 4 விசில் விட்டோம்னா நம்ம எடுத்து கடைஞ்சிடலாம். தண்ணி ஊற்றி மூடி குக்கரில் வச்சாச்சு. கீரை விசில் வந்தால் நம்ம எடுத்து வடிகட்டி கடையலாம். கீரையும் ஒரு 5 விசில் வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கீரையை பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இப்போ எடுத்து இதை எடுத்து வடிகட்டிடலாம். நான் கீரை கடையிறதுக்கு களிச்சட்டி தாங்க யூஸ் பண்ணுவேன். இது எங்கள் மாமியார் வீட்டு களிச்சட்டி, இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, பரவாயில்ல. நம்ம இதை இப்படியே எடுத்து தண்ணி இருத்தினோன்னா அந்த தண்ணி எடுத்து வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இதை எடுத்து களிச்சட்டியில் போட்டு நம்ம உப்பை போட்டு கடைய வேண்டியதுதான் வேலை. தண்ணியெல்லாம் வடிகட்டிடுச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி இவ்வளோ தான் இருக்குது. தண்ணி எடுத்து அதே குக்கரில் ஊற்றிடுவோம். தண்ணி எடுத்து மாற்றிட்டோமா, இப்போ இந்த கீரையை அந்த களிச்சட்டியில் போட்டுருவோம். ஸோ தேவைக்கேற்ற கல்லுப்பு மற்ற போட்டு கடைய வேண்டியதுதான் வேலை. இங்கே பாருங்கள், எப்படி இருந்த கீரை இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்க வேண்டியது தான் வேலை. கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. கீரைக்கு தாளிக்கலாம் ரொம்ப எண்ணெய் வேணாங்க, ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தாலே போதும். எண்ணெய் காயட்டும். 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டது, நம்ம கீரை தண்ணி வடிகட்டி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இதில் கீரை தண்ணி ஊற்றி ஒரு கிளறுங்க. இதில் பூண்டு தட்டி போடலாம், வெங்காயம் வதக்கிட்டு கூட போடலாம். நான் ஏற்கனவே குக்கரில் எல்லாத்தையும் போட்டதுனால நான் எதுவும் போடலை. வெறும் வரமிளகாவும் கருவேப்பிலையும் மட்டும் போட்டு தாளிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் கூட கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கைப்பொடி போட்டால் நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி வச்ச கீரையை போட்டு கிளறி விடுவோம். கீரை எல்லாம் போட்டாச்சு. அந்த களிச்சட்டியில் இருந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் இதில் மிக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு கொஞ்சம் லிக்யூடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எங்களுக்கு 2 பேருக்குங்கிறதுனால நான் கம்மியாகவே பண்ணியிருக்கேன். நாங்கள் நைட்டு கீரைலாம் சாப்பிட மாட்டோம், மதியானம் ஒரு வேளை மட்டும்தான். நிறைய பேர் நைட்டு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. கீரை கொதியெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக ஹீட் ஆனால் கூட போதும். நம்ம இதை கிளறிட்டு லைட்டாக நுர கட்டும் போது நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பராக இருக்குல்ல சிறுகீரை. வாரத்தில் 2 தடவை 3 தடவையாவது டெய்லி கீரை சாப்பிட்டா கூட நல்லது. செஞ்சு சாப்பிடுங்க. லைட்டாக கொதி வந்துடுச்சு. ஒரு கிளறி நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பரான சிறுகீரை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.